கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரானிக்கு எந்த ப்ளே பண்ண போகிறோம். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணுற போது இல்லை என் தங்கச்சி ப்ளே பண்ண போகிறா. அவள் பேர் அஸ்டிகா. ஆச்சிருவாங்க அவகிட்ட கொடுத்து ப்ளே பண்ண சொல்லி நம்ம போன வாட்டி போட்டிருந்தா கிரானி சாப்டர் 2ல் வந்து டோர் எஸ்கேப்பு. இந்த வாட்டி என் தங்கச்சி ப்ளே பண்ண வரும். அதுவும் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பில் ஈஸி மூடில், அதுவும் கிரானி மட்டும் வச்சு. ஏன்னா அவள் இப்போ தான் ஆடுறா, கொஞ்சம் கற்றுக்கணும். நம்ம அதுக்கு எடுத்துமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொடுத்தா அவளுக்கு ஆடுறது கஷ்டமாக இருக்கும், கேமும் முடிக்க முடியாது. இன்றைக்கி அவள் மட்டும் இந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப் முடிச்சிட்டா கன்ஃபார்ம் இன்றைக்கி வீடியோ அப்லோட் ஆகிடும் கைஸ். ஸோ நம்ம சீக்கிரமாக போகலாம். ஏன் வீடியோ வச்சுக்கிறதுன்னு வீடியோ முடிச்சா கொஞ்சம் லேங்காக தான் ஆகும், அதை கொஞ்சம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே இப்போ நைட்டு பேச போகிறேன். தங்கச்சி பேசு. என்ன பேசுறது? பேசு. என்ன அவங்களுக்கு கேட்காது போது நீ பேசுறது. சத்தமாக கொஞ்சம் சொல்லு. ஹலோ கைஸ், சத்தமாக சொல்லு. ஹலோ கைஸ். அப்போ நான் பேசிட்டேன் கைஸ், கேட்குதா? சரி வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டோம். அவள் தான் உள்ளே போயிட்டோம். போன பார்த்தீங்கன்னா டப்புன்னு வர வேண்டியதான். இது பண்ணது எஸ்டி பார்த்தீங்கன்னா எஸ்டி என் தங்கச்சி பண்ணுறாங்க. இதை நான் சொல்கிறது கேட்கவே மாட்டான். சரி நானும் வீடியோ பேசணும் ஆரம்பித்தேன். அதனால தான் என்னை கூட்டின்னு வந்துட்டேன். நான் ஐயோட நான் சொன்னேன் ஏன் எப்படி நடிக்கிறா பாருங்க சொல்லிட்டு சரி விடுங்க. சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது. சரி நான் கிரானி வந்தோடனே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணுறேன் கைஸ். எங்கள் கிரானி வந்துருச்சு. பாடம் வந்துருச்சா? வா கிளவி. இதுதான் 2வது நாள் மீட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நாள் பார்த்து எப்படியும் எஸ்கேப் போயிட்டேன். இப்போ திரும்ப வந்திருக்கோம். வீட்டில் உனக்கு பல்பு காட்டுறதுக்கு ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண வந்திருக்கேன். ஹெலிகாப்டர் எப்படி இருக்குன்னு எனக்கு பார்க்க ஆசையாக இருக்குது. அதான் வந்துருக்கு கிரானி. தருவாங்க இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ட்ரா துறை இது டேபிள் அடியில் போகாத, போனால் கிளிச் ஆகணும். இது மீடியம் வச்சுருக்கேன். வெப்பன் எடுத்தாச்சு. அவ்வளோ ஒன்றும் இல்லை கைஸ், நான் சும்மா சொல்லலாம். சரி வெப்பன் எடுத்தாச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திறந்து இது துறை. ஓகே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது தேவைப்படுறது. அது எதுவுமே இருக்காது. 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, உள்ளே எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட்டு சொல்கிறது கேட்குறேன், நான் சொல்லுவேன். என் பேச்சு கேட்க மாட்டேன். சரி துறை சீக்கிரமாக கீழே ஓடு அச்சமில்லை ஓடு. இப்போ இது எங்கே போகணுன்னு தெரியல. போய் சீக்கிரமாக போடு. கிரானி இருக்கான்னு பாரு. அப்புறம் நீயே போய் போட்டு பல்ப் வாங்கி போகிற கிரானிக்கிட்ட. சீக்கிரம் வேலை ஆகட்டும். சீக்கிரமாக நீ கேம் போனால் 40 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படின்னு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இவளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பார்க்கலாம். இவளுக்கு அப்படியே கம்மியாக தான் வரும். நம்மளும் கூட இருக்கோம். கிரானி மட்டும் தான் இருக்கா. ஈஸி மூடு. இதில் வேறு வேலைச்சு பண்ணோமா? வேறு எதுவுமே பண்ணல. கிரானி மட்டும் இருக்குதா? சரி இப்போ சவுண்டு போட்டு பார்த்தீங்கன்னா அதை கூப்பிடுவோம். ஐயோ என்ன கன்று அங்கே போயிடுச்சு. ஐயோ கன்று ஏடே அதுக்கிட்ட அதை எடுத்துகிட்டு ஸ்டிப் போடு. இப்போ அப்படியே குட்டி சாத்தை போட்டுற. அப்புறம் அதுக்கு ஒரு வாட்டி லேட் ஆகும். குட்டி சாத்தை இப்போ மர்காயை போட போகிறோம். ஹெட் ஷாட் எப்படியோ ஃப்ரீ ஃபயரில் போடுற மாதிரி ஹெட் ஷாட் போட்டாச்சு மண்டையிலே. சொல்லுவாங்க இப்போ இந்த கண்ணு புல்லட் லோட் பண்ணிட்டு அந்த இது ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோ. லோட் பண்ணு புல்லட் லோட் பண்ணிட்டு பெட்டு மேலே போட்டுரு. கண்ணை பெட்டு மேலே போட்டு இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸு இதுதான். இதை எடுத்துரு. இப்போ டப்புன்னு கீழே போ. அந்த குடி சாத பிளேஸ் கிட்ட போகிறோம். இந்த மாதிரி லேக் ஆகுது. மீடியம் வச்சுருக்கேன். அதான் கிளிச்சு லேக் ரெண்டுமே ஒன்று தான் ஸ்டி. ஐயோ கருமாச்சு. எப்படி கருமமா? ஏன் இப்படி வீடியோ பார்க்கணும் கிடைக்கிற வார்த்தையில் பேசுகிறேன். சரி கீழே போகலாம். டப்புன்னு ஐடி நீ நந்தி வேசி அப்போ நானே ரொம்ப நேரம் பேசிட்டுங்கிறேன். ஆனால் நான் வீடியோ ப்ளே பண்ணலாம். நீ கொண்டா பேசு. அண்ணா வாய் ஜிப் டு க்ளோஸ் பேசு ஸ்டி. நீயும் யாருன்னு திறமையில காட்டணும்ல ஆடியன்ஸுக்கு. நான் கூட ஒரு ப்ரோ பிளேயர், நீயும் தானே ப்ரோ பிளேயரு. அப்படியே கொஞ்சம் திறமையில காட்டு. போடக்கல சவுண்டு உண்டா பைத்தி? ஓகே பணம் நான் எத்தனை சொல்கிறேன். நம்ம ப்ரோ பிளேயர், நம்மளுக்காக பிரச்சனை இல்லை. தூக்கிட்டியா போ. ஐயோ கீழே போஸ்ட்டு டைம் வேஸ்ட் ஆகும். இப்படி எனக்கு கூலிங்கம்மா. இன்றைக்கி 40 நிமிஷம் வீடியோ போட நேற்று. அதுக்குள்ளே முடிச்சு நீ ப்ரோ பிளேயர் நான் ஒத்துக்கிறேன். வராதுல திடீர்னு அதெல்லாம் வராதுமா. இங்கே ஸ்பானம் வேணும் சில டைம். ஆனால் இங்கே ஸ்பானம் இல்லை. இந்த வாட்டி ஸ்பானம் ஆகலை. சரி டப்புன்னு கிளிக் பண்ணி டப்புன்னு போய் தரோம் அந்த பாக்ஸை. என்ன இருக்குது? நல்லதாக இருக்கணும். கட்டிங் பிளேஸ் கடையில் கட்டிங் பிளேஸ் ஹேண்டி. ஆனால் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. கீழே போட வருது. இங்கே போட முடியாது. இங்கே போட பைத்தியக்காரன் எங்கள் போட்டா கைஸ். இப்போ பைத்தியக்காரன்றா அதை எடு. எங்கள் சிவ எல்லாத்துக்குமே பயப்படுறாங்க. இதை பாருங்க கைஸ். என்னாச்சுன்னே தெரில கைஸ். ஒன்றும் இல்லை கைஸ். நான் வர்றது இந்த கிரானி அந்த சைட்லேருந்து படிக்கட்டுலேருந்து பார்த்து வச்சு நான் கட்டில் அடியில் கொஞ்சம் பின்னாடி பக்கம் வந்து பிடிச்சி காலை இழுத்துச்சு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒழிஞ்சொல்ல
இந்த முட்டை என்ன பண்ணிது பின்னாடி தான் கிராணி இருக்குது அது கூட தெரில என் தங்கச்சி அப்படியே போய் பெட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கிராணி பார்த்து காலை பிடிச்சி ஈத்து நம்மளை அடிச்சிச்சு. ஐ திங்க் இப்போ பெல் அடிச்சுது. பெல் அடிச்சுன்னா அப்போ அங்கே போயிடு. அப்போ ஒரு நிமிஷம் இங்கே நெல், இங்கே கீழே போடு, முட்டி போடு, இங்கே நெல் நான் சொல்லுமே போய் இங்கே இருறா ஒரு நிமிஷம் இங்கே அது போனேன்னு சொல்கிறேன். ஓகே இப்போ அது போயிடுச்சு. மேலே போ. இப்போ நம்ம ஆட்டம் சிலம்பாட்டம். இது மேலே படிக்கட்டில் போ. ஐயோ ஏண்டா 2 வாட்டி உன்னோட குட்டி சாப்பிட்ட உன்னோட பையன் 2 வாட்டி பெல் அடிக்கிறான். அப்பவும் போனா நீ எல்லாம் ஒரு பாட்டியாடா. சரி எத்தனை வாட்டி பெல் அடிச்சுது நம்ம கரெக்டாக வரும்போது அது வருது. ஆமாம் இப்போ எது பெல் அடிச்சு நம்ம தான் எப்பயோ ஆமாம் என்ன நம்ம எப்பயும் போட்டோம் தானே அதை திரும்ப வந்துச்சா கட்டு. ஆனால் நம்ம தான் பொருள் எடுத்துருமே. போ சரி நான் சொல்கிறேன்னா அந்த கிராண்ட்ஸ் என்ன வேஸ்ட்டு நீங்கள் வந்து நிற்கிது காது கட்டிச்சு போகுது. ஏன் இப்போ இப்படி ஒளியாத டைம் தான் வேஸ்ட் ஆகுது. நானும் அப்படியே போய்ட்டு வந்துருமா. ஆனால் நம்ம ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு யூடோனோ. ஓகே மேலே அந்த ஹேண்டிங் வீடியோ எடுத்து போய் ஃபஸ்ட்டு அதை அப்படியே எடுக்க சொன்னேன். அப்படியே எடுத்து அப்படி காய்ச்சி ஓடிக்கலாம் இல்லை இப்படி காய்ச்சி ஓடிக்கலாம். காலை பத்திரம் அப்படி ஓடிக்கலாம். பயப்படக்கூடாது எப்பவுமே. எனக்குலாம் பயமே இல்லை. ஏன் குரோபர் எடுக்கிறான் ஹேண்டிங் வீடியோ எடுத்தானே. சரி அதை போய் கீழே ஒரு சரி இல்லை இதே போய் போட்டுறேன். சரி இதே போய் போட்டுருவேன். ஓகே எடுத்தாச்சு கழிச்சு இப்போ நம்ம போவோம். கொஞ்சம் வாய்ஸ் செம்மையாக சவுண்டாக கேட்கும். காரணம் என்ன பண்ண அப்போ உங்களுக்கு நல்லா காது கேட்கும். அதே அப்புறம் கிராணி வருது. நாங்கள் ஏதோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா கொஞ்சம் ஒரு சில வேலை இருந்துச்சு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் போகலன்னோம். கரெக்டாக அப்புறம் கிராணி வந்துருக்குது ஸ்கிப் பண்ணும்போது. ஓகே ஃபஸ்ட்டு எழுந்துரு போதும். ஃபோன் ஒரு சார்ஜ் கம்மியாக இருக்குது. கீழே போ சீக்கிரமாக போய் அந்த ஹேண்ட் வீலை போட்டு இருங்க ஒரு நிமிஷம். இதுக்கப்புறம் 3 பாயிண்ட் தான் மேலே தெரியுதா? 3 பாயிண்ட் தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. 3 பாயிண்ட் தான் இருக்குது. 10 பாயிண்ட் இருந்துச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சீக்கிரமாக எஸ்கேப் போயிடலாம். ஆமாம் நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறோம். நம்ம இதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம். நியூஸ் நாங்கள் மறந்தே மாத்திரம். ஆனால் ஹெலிகாப்டர் இது டோர் எஸ்கேப் பண்ணிடலாம். டைம் இல்லை கேட்டால் நான் டைட்டில் வந்து போடுறேன். எடிட் தமிழ் இல்லை என் தங்கச்சி ப்ளே பண்ணுறான்ட்டு. டைம் ஆகிடுச்சு அவ்வளோதான். 7 நிமிஷம் சின்ன நம்ம எதுவுமே பண்ண தெரியுமா. போனால் அவன் நிற்கிறா கைஸ் ஏன்னு தெரில. நான் பேசாமல் வந்து இந்த வீடியோ போட வேணாம்னு நினைக்கிறேன். அவன் நின்றுட்டுருக்கா போ என்கிட்ட கொடுத்துறா. என்கிட்ட கொடுக்கல அவளே ப்ளே பண்ணுறானா. சரி நல்லா ப்ளே பண்ணு. நல்லா ப்ளே இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே நானும் வம்பில் விட்டேன். ப்ரோ பாருங்க பாருங்க எப்படி என் தங்கச்சி இருந்துச்சு. என் தங்கச்சி கொஞ்சம் தைரியமாக தான் இருக்கிட்ட போஸ்ட்டு ஓரா இந்த வாட்டி நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன். நல்ல பொண்ணாயிட்டேன். ஓகே நான் நம்பிட்டேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் போகிறான். நம்ம பார்த்தீங்கன்னா கீழே போய் க்ரோபர் இருக்கான்னு பார்த்துருவோம். க்ரோபருக்கு ஆல்ரெடி கஞ்சிச்சு கைஸ். ஆனால் வேணாம் மேலே போவோம். ஆனால் இப்போன்னு பார்த்து மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கா. மேலே இருந்து என்ன பண்ணுறது எங்கள் சாவி இப்போ தான் போயிட்டுங்கிறேன் மேலே. சீக்கிரமாக போ சீக்கிரம் இதை பாருங்க எல்லாத்துலேயும் ட்ராப். ஓகே இப்போ நம்ம போவோம். நம்ம என்ட்ரி இப்போ இதுக்கப்புறம் நம்ம போயாச்சு. இப்போ நம்ம இங்கேன்னா இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பார்க் ப்ளக் ஆனால் இது எந்த இதுக்குமே யூஸ் ஆகாது. நம்ம எப்படிக்கா போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். டோர் லாக் நோ யூசஸ். இப்போ இங்கே மேலே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேலே போய் பாரு. சீக்கிரமாக வேலையை பார்க்கணும் தம்பி. இவ்வளோ பொறுமையாக வேலை பார்த்தா வேலைக்கு ஆகாது. நீங்கள் ஒரே சரிங்க கைஸ். ஓகே கைஸ் கைஸ் இப்போ தான் அப்படிக்கா பார்த்தீங்கன்னா கிராணி போச்சு. கிராணி போடுறது கைஸ் ஒரே சரிங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி முடிச்சாச்சு. இன்னும் ரொம்ப நாள் செக்யூரிட்டிக்கு எங்கே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஓகே இப்போ நம்ம டக்குனு இதை எடுத்துகிட்டு மேலே போய்ட்டு ரொம்ப நாள் வச்சு கேம்ஸ் ஆடுமே. என் தங்கச்சி ஆடுறல சீக்கிரமாக போ. சீக்கிரமாக வேலை இப்போ சேஃப்டி தூக்கின்னு போகலாம். இன்னும் தெரியுமா குறைய நான் என்ன பண்ணேன் நடுவில் ஸ்கிப் பண்ணி நல்லா ஆடி இல்லை வீடியோவில் போட்டு மாட்டி விட்டாதான் இப்படி ஆடுறேன். நீ வாயை மூடு என்னை திட்டுற கைசி வாயை மூடுன்ட்டு. சரி வாங்க சீக்கிரமாக போ. சட்டு புட்டுன்னு வேலையை பார்க்கணும். இவ்வளோ லேட்டாக வேலையை பார்த்தா வேலைக்கு ஆகுமா. சரி கப்பல் போடு. ஓகே போட்டாச்சு. இப்போ நம்ம டக்குன்னு மேலே போயிடலாம்.
மேலே டப்புன்னு கிராணி அங்கே ஸ்பான் ஆயிடுச்சுன்னா இந்த இங்கே ஒரு சில டைம் இங்கே ஸ்பான் ஆகும் கைஸ். இங்கேன்னு பார்த்தா கரெக்டாக டேபிள் இங்கே தான் இருக்குது. சரி நம்ம இந்த கன் எடுத்துப்போம். கன் ஷார்ட் கன். நிறைய பேர் கேட்டிங்கன்னா ஷார்ட் கன். ஓகே இந்த ஷார்ட்டான கன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம டப்புன்னு மேலே போவோம். ஓகே மேலே போயாச்சு கைஸ். மேலே போய்ட்டு ஐயோ என்ன தெரியுது இங்கே வந்து விடுறேன். ஓகே போட் ஸ்டேரிங் நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 புல்லட் இருக்குது. 3 புல்லட்டா 2 புல்லட்டா 2 தான் இருக்குதா? சரி 3ன்ட்டேன். ஆக்சுவலாக வந்து சொல்லி ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறேன்ட்டு. பட் ஆனால் நாங்கள் வந்து ஒரு மூடுக்கு மாட்டேன். என்னாச்சுன்னா அவளுக்கு ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறது நடுவில் பிடிக்கலையா. அதனால பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கேப் பண்ண முடியுமே ஒரு எஸ்கேப்பு. சரி நாங்கள் சீக்கிரமாக பண்ணலாம். இது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் எங்கள் கட்டிங் பிளேஸ் வேணுமே. சரி ஃபஸ்ட்டு போய் ஒரு புல்லட் எடுத்து கீழே வெயிட்டிங் பண்ணுவோம். கிராணிக்கு வெயிட்டிங் கீழே அப்படியே குச்சிரோமா. சரி குதிப்போம் தெரியுமா. நம்ம தான் ப்ரோ பிளேயராச்சு. தனிச்சா ப்ரோ பிளேயர் ஆட மாட்டா. நல்லா இப்போலாம் கொஞ்சம் ப்ரோ பிளேயர் நல்லா போ சீக்கிரமாக போ. அவள் பேசவே மாட்டேன்ட்டாங்க. சரி விடுங்க நம்ம அவள் பேச நம்ம மட்டும் ஆடுவோம். அவள் ஆடிட்டுருக்கா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படி செம்மையாக இருக்குதா? ஆனால் இன்னும் கிராணி வரல. நம்ம ப்ரோ பிளேயரையா வச்சு நம்ம எதுக்கு இதில் இருக்குங்க. என் தங்கச்சி ப்ளே பண்ணிகிட்ருக்கா. சீக்கிரம் நம்ம கட்டிங் பிளேஸ் எடுத்துடலாமா பேசாமல்? கட்டிங் பிளேஸ் நம்ம போய் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் அங்கே கிராணி அங்கே கூப்பிடுச்சாங்களா? அப்போ நம்ம போய் கட்டிங் பிளேஸ் எடுத்துடலாம். ஆனால் எப்படிக்கா வருவான்னு தெரில. கூட கட்டிங் பிளேஸ் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி இப்படிக்கா தான் வரும். இல்லை இப்படிக்கா சவுண்டு போட்டுடலாம். இப்படிக்கா சவுண்டு போட்டால் எப்படிக்கா வரும்னு தெரில கிராணி. ஆனால் இப்போ வந்துடும் எப்படியாச்சும் ஒரு சைடு. எப்படிக்கா போகுதா இப்படிக்கா தான் போகுது கிராணி. கைஸ் பார்த்துருச்சு கைஸ். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டீவில் ஃபாஸ்ட்டாக இருக்கா. கொஞ்சம் பொறுமையாக தான் போக வேண்டியதுதானே. ஆனால் என் தங்கச்சி என்னோட 12 நிமிஷம் ஆட்டிருக்கா. பரவாயில்ல. சரி வாங்க சட்டு புட்டுன்னு வேலையை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு சூப்பர் அஸ்டி நீயும் லைட்டாக ப்ரோ ஆகிட்ட நான் ஒத்துக்கிறேன். ஓகே அவள் அப்படிக்க போகிறா. வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சு பொருள் இருக்கா. இங்கே போகலாம் அப்படியே நெக்ஸ்ட்டாக போயிடலாம். இங்கே என்ன இருக்குது? இங்கே இன்னும் ஒன்று பார்க்குறோங்க. இப்படி ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்ப்போம். கேஸ் சிலிண்டர் நம்மளுக்கு தேவையில்லாத பொருள். ஓகே இப்போ நம்ம டக்குன்னு எடுத்து மேலே போகலாம். மேலே போய் கன் எடுத்துடலாம். கன் எடுத்தாச்சு. இப்போ கிராணிக்கு வெயிட் பண்ணலாம். சவுண்டு படிச்சு இப்போ கிராணி வரும். அப்படியே ஸ்டேஷாக ஸ்டோரி முடிச்சிடலாம். நீங்கள் வந்து அப்படி கிட்ட வந்து பேச ஸ்டோரி முடிக்கலாம். ஷூட் சூப்பர் ஸ்டீ. வேறு டேக் அ குட் ஜாப். சரிங்க போட்டுடலாம். டக்குன்னு எங்கேயாச்சும் வந்து மாட்டிப்போம். நான் சொல்லியிருந்தேன் போன வாட்டி இது மேலே பொருள் போட்டோன்னா அதுவே வந்து மூடிக்கோன்ட்டு. ஓகே இப்போ நம்ம டக்குன்னு கட்டிங் பிளேஸ் சீக்கிரமாக கேம் பிளே முடிக்கணும். ஸ்டீனா நான் நினச்சேன் நீ ப்ரோ பிளேயர் என்னோட பார்த்தா இல்லை. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கே ப்ரோ பிளேயரு. நான் போன வாட்டி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இருங்க நேற்று மாதிரி வந்து உள்றானா பார்க்கலாம் ஃபாஸ்ட்டாக. டே தம்பி அஸ்டி கொஞ்சம் உஷாராக நீ கொஞ்சம் தள்ளி வந்துட்டு. இல்லை இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் இறங்குறான். பரவாயில்ல குட் பாய். நேற்றாவதே வந்து உயிர்ந்தாங்க அந்த வீடியோ. நான் எப்படி தெரியுமா அப்படியே வந்து டபால் வந்து படுத்துட்டாங்க அப்படியே. இருங்க நான் காட்டுறேன். ஓகே இந்த பேட்லாக் எடுத்தாச்சு. ஒரே நிமிஷம் இருங்க நான் காட்டுறேன். அதுமாதிரி யார் சென்டர்மேனா அந்த சென்டினாவோட ஹஸ்பண்டு. ஆனால் சென்டினா வச்சது சென்டர்மேன ஹஸ்பண்ட் இப்போ தொடர்ந்து நிற்குவான். இந்த பாருங்க இப்படி தான் வந்து அல்ட்ரா ப்ரோமேக்ஸில் வந்து உயிர்ந்தார் ஒரு அப்படி வந்து உயிர்ந்தார். ஆனால் இந்த வாட்டி பரவாயில்ல நல்ல பையனை கொஞ்சம் பொறுமையாக தான் வந்துருங்க. நம்ம சொன்ன பேச்சை கேட்டான் பையன். சரி அந்த நம்ம வேறு என்ன இன்னும் திறக்கல. க்ரோபரே திறலையா? தெரிஞ்சுது அடியப்பா. க்ரோபர் மட்டும் எடுத்தோம் எஸ்கேப் ஆகிடுவோம் நம்ம. அதான் க்ரோபர் கிட்டே போக போகிறேன் இப்போ நான். க்ரோபார். ஆனால் கிராணி வரும்போது நல்லாயிருக்கும் கேஸ். க்ரோபர் இங்கே எங்கேயோ போட்டேன் என் தங்கச்சி. அஸ்டி எடுக்குமா? அஸ்டி எடுத்துட்டா. அஸ்டி சீக்கிரமாக போ. நீ தான் எஸ்கேப் ஆக போகிற. ஜாய் தான் உனக்கு. ஆனால் எனக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகிறா. அதை பாருங்க 14 நிமிஷத்தில் எஸ்கேப் ஆக போகிறா.
ஓகே ஓப்பன் திஸ் டோர்ஸ். ஓகே புட் 3 2 1 ஸ்டார்ட். அஸ்டிகா ஓடு. அஸ்டி எஸ்கேப் ஆயிட்டியா? ஆனால் பேச மாட்றா. அவள் எதுக்குன்னு தெரில. அதனால தான் நான் மட்டும் பேசுகிறேன். பாருங்க. ஏன் ஸ்ரீ ஒருத்ததான் வச்சு ப்ளே பண்ணுவியா? அடிக்கிற கைஸ். ஐயோ அப்போ இது இங்கே அடிக்கிற கைஸ் ஷோல்டர்லேயே. ஸ்ரீ இரு வீடியோ முடிச்சுட்டு உன்னை பார்த்துக்கிறேன். ஓகே கைஸ் இந்த வீடியோ நம்ம ஆடு வருது. ஓகே கைஸ் ஆடு முடிச்சு. இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நான் அஸ்டிகா தான் ப்ளே பண்ணி என் தங்கச்சி ப்ளே பண்ண போகிறேன். அவள் பேர் பார்த்தீங்கன்னா அஸ்டிகா. அவள் எழுந்து ஓட்டா. வீடியோ முடிஞ்சோடனே எழுந்து ஓட்டா. வீடியோ முடிஞ்சோடனே இல்லை கேம் முடிஞ்சோடனே. சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேங்க. நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேம் வந்து இதில் கமெண்ட் போடாதீங்க. இது வந்து என் தங்கச்சி ப்ளே பண்ண கேமு. நான் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டாக ஒரு கிராணி கேமு அது போடுங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் இல்லை ஃபஸ்ட்டு வீடியோ கிராணி சாப்டர் 2ல ஃபஸ்ட் வீடியோ போட்டிருந்ததில்ல அதுக்கு போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ் பாய் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. திரும்ப சொல்கிறேன். ஏன்னா சப்ஸ்கிரைப் ஏற மாட்டேங்குது வீடியோ போடுறதுலேருந்து. நேற்று போட வீடியோக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் கூட ஏறல கைஸ். ஓகே கைஸ் பாய் கைஸ்.